வணக்கம். இது கேள்விக்களம். அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ மீண்டும் சேர்க்க முயற்சியா ரகசிய பேச்சுவார்த்தை நடப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஓபிஎஸ்க்கு மீண்டும் அதிமுகவில் இடமில்லை என ஆர்பி உதயகுமார் திட்டவட்டமாக இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவிச்சிருக்கிறாரு. தேர்தல் முடிவுகள் வெளியானதும் அதிமுக அணிகள் இணையுமா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்களமும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்க வேண்டிய தருணம். திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்களை வரவேற்கிறேன். அரங்கத்தில் இணைந்திருக்கிற அரசியல் விமர்சகர் ஐயநாதன் அவர்களை வரவேற்கிறேன். முதுநிலை வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்களையும் வரவேற்கிறேன். பாஜகவிலிருந்து இணைந்திருக்கிற தூத்துக்குடி செல்வம் அவர்களையும் வரவேற்கிறேன். ஓபிஎஸ் ஆதரவாளர் கண்ணன் அவர்களையும் இந்த விவாதத்திற்கு வரவேற்கிறேன். முதல்ல திரு ஐயநாதன் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். சில தினங்களுக்கு முன்பாக ஜெயக்குமார் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வெளியானது. திமுக தரப்பிலிருந்தும் கூட அது முன்வைக்கப்பட்டது. இது போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தலைமையில் இருந்து மாற்றப்பட்டு அந்த இடத்துக்கு எஸ்பி வேலுமணி அவர்களோ வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதை நம்ம பார்க்குறோம். இப்போ அதிமுக ஒன்றிணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இதுல ஓபிஎஸும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தப்பதான் ஆர்பி உதயகுமார் அவர்கள் அதை திட்டவட்டமாக மறுத்து இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்புல நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாரு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? இதுல இணையுமா? இவர்கள் எல்லாரும் இணைய வேண்டிய ஒரு கட்டாயம் தேர்தலுக்கு பின்னால் ஏற்படும் அப்படின்றத நானும் ஏற்கிறேன். ஏனென்றால் பிளவுண்டு இவர்கள் இந்த தேர்தலில் பலமாக சோபிக்கவில்லை. அஇஅதிமுகவை பொறுத்தவரை பெரிதாக தமிழ்நாட்டில் சோபிக்கவில்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு பலவீனத்திற்கு காரணம் அவர்களிடையே ஏற்பட்ட பிளவு தான். அந்த பிளவை பின்னிருந்து நடத்தி அவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்த அந்த பெருமை பாஜகவையே சேரும். இந்த இடத்தில் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். அஇஅதிமுக செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு பிளவு உண்டதும் அது ஒரு 4 சக்திகளாக தனித்தனியாக போய்விட்டது. ஒரு பக்கம் சசிகலா, இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன், இன்னொரு பக்கம் ஓபிஎஸ், இன்னொரு பக்கம் இபிஎஸ் என்றெல்லாம் பிரிந்து போய் இபிஎஸ் தலைமையில் ஒரு கட்சியாகி இப்படியெல்லாம் ஆகி இவ்வளத்திற்கும் பின்னால் இருந்தது. இதை இனிஷியேட் பண்ணது, பிள்ளையார் சொல்லி போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக தான். அது ஓபிஎஸ் வச்சு தான் செஞ்சாங்க. அந்த தர்ம யுத்தம்ன்றதெல்லாம் ஓபிஎஸ்க்கு இந்த பாஜக பின்னணியோடு தான் நடந்துச்சு. ஸோ பாஜகவை பொறுத்தவரைக்கும் அதிமுகவை நிலைகுலைய செய்து அந்த இடத்தில் தாங்கள் கைப்பற்ற வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய கேம் பிளான் இதுதான். அந்த பிளானை முறியடித்த ஒரு பெருமை இபிஎஸ் பின்னால் திரண்ட அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் அனைவருக்குமே உண்டு. ஆர்பி உதயகுமாராக இருக்கட்டும், ஜெயக்குமாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் அந்த பெருமை உண்டு. காரணம் என்னென்னா, கட்சியை பாஜக சார்பாக கொண்டு சென்றாலும் கூட பாஜகவிடம் அவர்கள் அடகு வைத்து விடவில்லை. மற்றவர்கள் 2 பேர் அடகு வைத்து விட்டார்கள். ஒருவர் டிடிவி தினகரன், இன்னொருவர் ஓபிஎஸ். சசிகலா அவர்கள் ஒதுக்கப்பட்டார், ஒதுங்கி நிறுத்தப்பட்டார், ஒதுங்கி கொண்டார். 3மே பொருத்தம். அவ்வளவுதான். அப்போது இந்த இடத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக நின்றாலும் கூட, கூட்டணியை தொடர்ந்தாலும் கூட, ஒரு கட்டத்தில் அதிமுக தலைமையில் கூட்டணியா பாஜக தலைமையில் கூட்டணி என்று வரும்பொழுது அதிக இடங்கள் பாஜகவிற்கு கொடுப்பதா இல்லையா என்கின்ற ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்தபோது அதனை எதிர்கொண்டு அப்படி அஇஅதிமுக தலைமையில் தான் எல்லாம் அதிகமாக நாங்கள் தான் நிர்ணய சக்தி என்று சொல்லிவிட்டு வெளியே வந்ததில் இபிஎஸ்னுடைய தலைமை உள்ளபடியே அஇஅதிமுகவிற்கு ஒரு பெரும்பணி ஆற்றியிருக்கிறது. பெரும் பொறுப்பை அவர் சுமந்து அதை செய்தார். இப்போ இது பாஜகவினுடைய விருப்பமாக இருக்கும், அதனுடைய எதிரொலிதான் இப்ப எழுந்திருக்கக்கூடிய இந்த சர்ச்சை அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? ஓபிஎஸ்ஐ இணைக்கணும் அதிமுகல. ஏன்னா அண்ணாமலை பிரச்சாரத்துல சொல்றாரு, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக இருக்காது. அண்ணாமலை அவர்கள் சொன்னது முதல்ல அவருடைய கட்சிக்கு நடக்குதா பார்ப்போம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக நடக்குதான்னு பார்ப்போம். இந்திய அளவில் பாஜக நடக்குதான்னு பார்ப்போம். பாஜகவினுடைய நான் ரொம்ப முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், மீண்டும் அதிமுக ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக அது உருப்பெற்று மேலிட வேண்டும் என்றால் அதற்கு முன்னால் பாஜக வீழ்ச்சி வர வேண்டும். பாஜகவினுடைய வீழ்ச்சி தான் அதிமுகவினுடைய மறுவெழுச்சிற்கான அடித்தளமாக அமையும்னு.
ஒரு கட்சியினுடைய வீழ்ச்சி எப்படி இன்னொரு கட்சிக்கு வந்து உறுதுணையாகவோ அடித்தளமாகவோ இருக்க முடியும்? பாஜகவை விட அரசியல் வரலாறு, ஆண்ட வரலாறு அப்படின்றது வந்து அதிமுகவுக்கு மிக நீண்ட வரலாறு இருக்குது. மிக நிறைய தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. பலம் வாய்ந்த தலைவர்கள் தலைமை பொறுப்பு வகித்த ஒரு கட்சியாக இருக்கிறது. அப்ப நீங்க சொல்றது போல ஒரு நிலை இருக்கு அப்படின்னா, அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை இன்னும் அந்த அளவுக்கு ஸ்திரத்தன்மை அடையவில்லை அப்படிங்கிறது தானே சுட்டி காட்டுது. இல்லை இல்லை, கழகங்கள் எல்லாம் தமிழ்நாடுன்னு எந்த தைரியத்தில் சொன்னாங்க? நீங்கள் ஒரு நீண்ட வரலாறை சுட்டி காட்டினீங்க, நான் ஏற்கிறேன். அதிமுகவுக்கு ஒரு பலமான வரலாறு அப்படின்றது இல்லை, பலமான அரசியல் அடித்தளமே மக்கள் மத்தியில் இன்னமும் இருக்கிறது. ஆனால் தலைமை இல்லாத நிலையில் தானே இதெல்லாம் நடந்துச்சு. எம்ஜிஆரும் செல்வி ஜெயலலிதா இறந்தவொடனே தான் இது அவ்வளவு நடக்குது இல்லையா? எடப்பாடி அந்த தலைமையை வந்து இட்டு நிரப்புகிறாரா? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆளுமை முன்பிருந்த தலைவர்களுக்கு இணையாக வளர்ந்திருக்கா? அப்படி இல்லைன்னா இது போல பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் எழத்தானே செய்யும். இல்லை, நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. அந்த சூழலில் வந்துட்டு அவர் எமர்ஜ் ஆகிறார். இன்னும் சொல்ல போனால் அவரை கொண்டு வந்து நிறுத்துகிறார் சசிகலா. அப்புறம் அவர் சசிகலாவுக்கு எதிராக போகிறாங்க, அது உள்ள அரசியல். அதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கிறதெல்லாம் வேற கதை வச்சுக்கிறோம். ஆனால் வந்துட்டதுக்கு பிற்பாடு அவர் எப்படி அந்த கட்சியை அடுத்தடுத்து ஒரு செயல்பாட்டில் முன்னிறுத்தி நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், பொதுநிலையில் பொதுக்குழு செயற்குழு கூட்டுவது, எல்லாரையும் ஒருங்கிணைப்பது, அதுக்கு அவர் எவ்வளோ செலவு பண்ணார், அந்த கதையெல்லாம் வேணாம். இதெல்லாம் முடிச்சு கிடிச்சு ஒரு பலம் வாய்ந்த ஒரு சக்தியாக கொண்டு வந்து இந்த தேர்தல் வரைக்கும் நிறுத்தியிருக்கிறார்ல, அது அவருடைய ஆளுமைக்கான சான்று, அத்தாட்சி. அவர் ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவராக இன்னும் எமர்ஜ் ஆகலை அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன். செல்வி ஜெயலலிதாவை போன்றோ அல்லது எம்ஜிஆர் அவர்களை போன்றோ அவர் எமர்ஜ் ஆகலை. ஆனால் அதிமுகவினுடைய அடையாளப்படுத்தப்பட்ட ஆளுமையாக அவர் இருக்கிறார். இதுக்கு இணையாக அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய எவரும் இல்லை. வேறு எல்லா இடத்தும் அவர்கிட்ட. ரெண்டாவது, அவர் துணிஞ்சு நின்று அதிமுகவை வந்துட்டு அடிபணியாமல் காப்பாற்றி தலை நிமிர்ந்து தேர்தலை எதிர்கொள்ள செய்தார் என்பதை நம்ம பார்க்கணும். அவர் தலைமையில் ஒரு கூட்டணி வந்துச்சு. அதான் பாஜகவினுடைய பிளான் எல்லாம் அடிபட்ட இடம், வீழ்ந்த இடம் எடப்பாடியினுடைய, அவர் தலைமையிலான அந்த கட்சியினுடைய அந்த ஆளுமை தான். அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கலாம். எனவே இப்போ இவங்க எல்லாரும் ஒன்றா சேர வேண்டிய கட்டாயம் வந்துட்டு உள்ளபடியே இருக்குது. ஏன்னா இவங்க ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக வரணும் அப்படின்னோம்னா அது இருக்குது. அதுக்கு அதிமுக மறுபடியும் பாஜக மறுபடியும் ஜெயிச்சிச்சுன்னா முடியாது, அது விடவே விடாது. ஏன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு தலைவர் இறந்த உடனே அந்த கட்சியை வந்துட்டு கபலீகரம் செய்து அப்படியே அடிச்சு கிடிச்சு அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தடையாக இருக்கிறார். அதனால தலைமை பொறுப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்கிட்டு வேறொருவரை உட்கார வைக்கணும், இல்லைன்னா ஓபிஎஸ் அவர்களை கொண்டுட்டு போய் மீண்டும் கட்சியில சேர்க்கணுங்கிற முடிவில் பாஜக பின்புலத்திலிருந்து இயங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? சில குற்றச்சாட்டுகள் அந்த மாதிரி வைக்கப்படுது. ஓபிஎஸ் ஒண்ணுமில்லாதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஓபிஎஸ்ஸையும் டிடி தினகரனையும் பாஜக ஒண்ணுமில்லாத பண்ணிச்சு. நான் தேர்தலே எங்க போன 2019 தேர்தலில் 39 தொகுதிகளையும் போட்டியிட்ட தினகரனுடைய அமமுக எங்கே? இன்றைக்கு 2 இடங்களில் போட்டியிடுவது எங்கே? பெரிய ஒரு ஆளுமையாக 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ்ஸை தூக்கி ஒரே ஒரு வேட்பாளராக தூக்கி ராமநாதபுரத்தில் நிறுத்திட்டு ஒன்றுமே இல்லாத பண்ணிவிட்டதுக்கு பிற்பாடு என்ன இவர்களால் வந்துட்டு செய்ய முடியும் அவங்களுக்கு? ஓகே திரு தமிழ்மணி, நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? அதிமுக வந்து பலமாக சோபிக்கலை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் கையில் இருந்த ஆட்சியே 5 வருடம் நிறைவாக ஆட்சி செஞ்சிட்டாரு. இருந்தாலும் வந்து ஒரு தனிப்பெரும் தலைமையாக அவர் வந்து இது பண்ண முடியல. அதனால தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிறகு இல்லைன்னா அவருக்கு பதிலாக இவர்கள் வரலாம் அவர்கள் வரலாம் அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் வருது. கட்சிக்குள்ளேயே சில பூசல்கள்லாம் இருக்குது. சிலர் ஓபிஎஸ்ஐ இணைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் விரும்புகிறாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இணைத்து கொள்ளலாம் என்பதை தாண்டி ஓபிஎஸ் இணைய விரும்புவார் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் சொல்லுகிற கருத்தில் ஓரளவுக்கு எனக்கு உடன்பாடு இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய தாய் கட்சி, அவர் இங்கிருந்தால்தான், அதிமுகவில் இருந்தால்தான் அவருக்கு உரிய மரியாதை கண்ணியமாக நடத்தப்படுவார். அவர் திரும்ப திரும்ப எப்படி அவமானப்படுத்தப்படுகிறார் பாஜகவால் என்று நான் சுட்டி காட்டுகிறேன். தயவு செய்து புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். ஒன்று, அவர் சொந்த ஊரான அவர் தொகுதியை
அவர் மகனை நிற்க வைத்து வெற்றி பெற வைத்த ஒரே ஒரு வெற்றி பெற வைத்த அந்த தொகுதியை அவருக்கு கொடுக்காமல் வேண்டுமென்றே அவரை கேட்டு அந்த தொகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற போதே அந்த தொகுதியை டிடிவிக்கு கொடுக்கிறார்கள். அவமானம் 1, அவமானம் 2. அவர் அண்ணாமலை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். ஜூன் 4ஆம் தேதி அன்றைக்கு அதிமுக தேர்தல் முடிவு வந்த பிறகு அதிமுக டிடிவி கைக்கு போய்விடும். அந்த லாஜிக் சைக்காலஜி ஒன்றையும் என்னால் புரிஞ்சுக்க முடியல. அவர் ஒரு தனி சின்னம் வாங்கி டிடிவி செட்டில் ஆகிட்டார். ஒரு 2-3 தேர்தலையும் சந்திச்சிட்டார். அவர் தான் அதிமுகன்னு சொல்லவே இல்லை. வேறஸ் ஓபிஎஸ் இன்னைக்கு வரைக்கும் நான் அதிமுகன்னு அதுக்கு 60 வழக்கை போட்டு ஒரு 7-8 கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்றைக்கு வரைக்கும் நான் தான் ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற அவர் பாஜகவை நம்பி போன பிறகு பாஜக அவமானம் 2. ஜூன் 4 அந்த கட்சி டிடிவி கைக்கு போய்விடும். இது எப்படி ஓபிஎஸ்ஸால் தாங்கிக்க முடியும்? ஒரு மானமுள்ள யாரும் தாங்கிக் கொள்ள முடியாது. இவங்களை நம்பித்தான் ஓபிஎஸ் அங்கே போனார். என்ன பண்ணுறாங்க? அவருக்கு சொந்த தொகுதியை கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் கட்சி யார் கைக்கு போகுங்கிறாங்க? டிடிவி சொல்கிறாரு, எனக்கு 1 இடம் போதும், 2 இடம் வேண்டாம். இல்லை, நீ 2 வச்சுக்கோ. ஓபிஎஸ்க்கு 1. தொடர்ந்து நம்ம அஜித் நடிக்கிற படத்தினுடைய டைட்டில் போட்டிங்க. இப்போ தான் உங்கள் டிவியில் பார்த்தேன். குட் பேட் அக்லி. இதுதான் பாவம் அவருடைய நிலைமை. அவர் இங்கு வந்தால் அவர் மரியாதையோடும் சுயமரியாதையோடும் கண்ணியத்தோடும் நடத்தப்படுவார் என்று என்னை போன்றவர்கள் கருதுகிறோம். எனவே அவர் வருவதென்பது இயல்பென்றே நான் நினைக்கிறேன். அவமானம் 4. அவர் ஆசைப்படுவார். வாரணாசியில மோடி நாமினேஷன் தாக்கல் செய்யப்பட்டப்ப சுயேட்சை சின்னத்துல நின்று இன்னைக்கு தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு ஓபிஎஸ் அவர்கள் ஆளாயிருக்கிறாங்க. அவர் மீண்டும் நம்ம அதிமுகவில் இணையலாம் என்று அவர் ஆசைப்படலாம். ஆனால் அதிமுக தரப்பிலிருந்து அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுதில்லை. இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசும் பொழுது கூட இந்த மாதிரி சட்டமன்றத்தில் அதிமுகவின் கொள்கைக்கு எதிராக பேசியவர் ஓபிஎஸ். அதே மாதிரி தனக்கு பதவி பறிபோகிறது அப்படிங்கிற சூழல்ல முதல் முறையாக பிரிவுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவரே ஓபிஎஸ் தான். அவர் எப்படி கட்சிக்குள்ள மீண்டும் சேர்த்திக்க முடியும் அப்படின்றாங்க. அதிமுக தலைமை ஸ்திரமாக தான் இருக்கிறது, ஓபிஎஸ்ஸை இணைத்துக் கொள்ள முடியாது என்பதில் மீண்டும் மீண்டும் அதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கிறத எப்படி பார்க்கறது? நல்ல கேள்வி, நியாயமான பொருத்தமான கேள்வி. அதுக்கு பதில் சொல்ற, தயவு செஞ்சு கேட்டுக்குங்க. அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய அளவிலேயே அகாமடேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட், அப்பீஸ்மெண்ட், இந்த 3 இஸ் ஈக்குவல் டு அரசியல். இது இந்த பூமியின் எந்த பாகமாக இருந்தாலும் சரி. நேற்று பேசியதை நான் இன்றைக்கு நினைவு வைத்து கொண்டு சொல்லி காட்டி கொண்டிருந்தால் நான் தலைவராக முடியாது. மறைந்த காளிமுத்து செல்வி ஜெயலலிதாவை பற்றி என்ன வார்த்தை பயன்படுத்தினார்? கும்பிடத் தோன்றும் வேறொரு வார்த்தையை நான் இப்போது சொல்லுவது முறையாக இருக்காது. அவரும் இறந்து விட்டார், அம்மையாரும் இறந்து விட்டார். அதற்கு பிறகும் அவரை அழைத்து சபாநாயகராக்கி பதவி கொடுத்து உட்கார வைத்து அழகும். இதுதான். இதை ஏதோ அவர் மட்டும் என்று நான் சொல்லவில்லை. அரசியல் என்பது நேற்றை மறந்துவிட்டு இன்றைய மனதில் வைத்து நாளையை நோக்கி மெல்ல மெல்ல வெற்றிகரமாக நகர்வது. ஓபிஎஸ்ஸுக்கும் அதுதான், இபிஎஸ்ஸுக்கும் அதுதான். நான் நேற்றைக்காக நாளையை இழந்து விடக்கூடாது. இன்றைக்கு நான் யார், அவர் யார், இன்னொருவரும் பேச்சு நடக்கிறது. அது உண்மையா என்று தெரியாது. இந்த குறிப்பிட்ட இனத்தை நீங்க நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமலேயே அதிமுக தேர்தலை இந்த தடவை சந்திச்சிருக்குது. சிறப்பாக தான் கட்சி இயங்கி கொண்டிருக்கிறது. எல்லா பக்கமும் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஆதரவு எப்போதும் போல அமோகமா இருக்குன்னு சொல்றாங்களே. ஓபிஎஸ் அவர்களை இணைத்து கொண்டால் அதிமுகவுக்கு என்ன பலன்?
நான் தான் நாலு நாலு காரணம் சொல்ல எப்படி ஓபிஎஸ் அங்கே அவமானப்படுத்தப்படுகிறார்னுட்டு. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், தொடர்ந்து அவர் பாஜகவால், இதை விட நான் விளக்கமாக சொன்னால் அது யாருக்கும் மரியாதையாக இருக்காது, அவமானப்படுத்தப்படுகிறார். இந்த சூழ்நிலையில் இந்த சக்திகள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அதிமுகவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களோ, அது இபிஎஸ் உடைய ஆதரவு பெற்றிருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. நான் அதிமுகவினுடைய கட்சிக்காரன் அல்ல, அவர்கள் சார்பாக பேசவும் இயலாது. ஆனால் ஒரு பொதுவெளியில் நின்று நான் பார்க்கிற போது, தன்னுடைய சகோதரன் 3 முறை முதலமைச்சராக இருந்தவன், 1000 பிரச்சனை 2 சகோதரர்களுக்கு இடையே இருந்திருக்கலாம், பாகப்பிரிவினையின் போது பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கலாம் ஒரு சொத்துக்காக. ஆனாலும் கூட அவனை அடுத்த வீட்டுக்காரன் அவமானப்படுத்துவதை இந்த கட்சி அதிமுகவில் மாட்டார்கள். இருந்தவர், முன்னாள் முதலமைச்சராக இருந்தவரை பாஜக பொருட்டே இல்லாம அவமானப்படுத்திட்டு இருக்கு, அதற்காகவே அவருக்கான அங்கீகாரம் எல்லாம் கொடுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பார்வை வைக்கிறீங்க. நான் திரு கண்ணன் அவர்களிடம் கேட்கணும்னு நினைக்கிறேன். திரு கண்ணன், ஓபிஎஸ் அவர்கள் இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர், அவர்தான் பிரிவுக்கு அடித்தளமிட்டவர். தேனியில அவர்னால இதுவரைக்கும் அம்மா மறைவுக்கு பிறகு இரட்டை இலையை பெருசாக ஜெயிக்க வைக்கவே முடியல, அவரை தவிர மற்ற இடங்கள்லாம் இரட்டை இலை ஜெயிக்கலை. இது போன்ற விஷயங்களை ஆர்பி உதயகுமார் சொல்றாரு. பாஜக ஓபிஎஸ் அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கல, அவமானப்படுத்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. அதிமுகவில் இணைய வேண்டும் என்கின்ற விருப்பமோ இல்ல அதிமுக ஓபிஎஸ் அவர்களுடையதுதான் அப்படிங்கிற எண்ணமோ இருந்திருந்தா எதற்கு பாஜக கூட கூட்டணிக்கு போகணும்? இது போல நடவடிக்கைகளை அவங்க ஓபிஎஸ் மேல எடுக்கிறாங்க, அப்படி நடத்துறாங்க அப்படின்னா அதை ஏன் அவர் ஏத்துக்கணும்? கடைசியில போய் ஒரு சுயேட்சை சின்னத்துல நிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறத பாக்குறோம். உங்களுடைய பார்வை பதில் என்ன? வணக்கம். முதலில் பாஜகவிற்கு அதிமுகவை அடிமைப்படுத்தி விட்டார்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அண்ணன் டிடிவி அவர்களும் ஐயநாதன் சொன்னார். காங்கிரஸ் மேல் மாடியில ரைடு நடத்தி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி, இத்தனை சீட்டை ஒதுக்குறியா இல்லையான்னு டைட் பண்ணி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தின மாதிரி பாஜக எப்பயுமே அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தல. அதே மாதிரி கனிமொழி அவர்களையோ ராஜா அவர்களையோ சிறையில் வைத்துவிட்டு கூட்டணியை தொடர்ந்து திமுக மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி திமுகவை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிற மாதிரி பாஜக எந்த நினைப்பையும் அதிமுக மேல நினைக்கல. அப்படியாப்பட்டவர்களே கூடா நட்பு கேடாய் முடிகிறதுன்னு கருணாநிதியே சொல்லியிருக்கிறார். அந்த நட்பை நல்ல நட்பா திரு அண்ணாமலை முடிவெடுக்கிறார் சார். அதிமுகவுல அடுத்த தலைமை யாரு அப்படிங்கறத அண்ணாமலை சொல்றாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்காது, நீங்க பல அணிகளாக புரிஞ்சிருக்கலாம், ஆனா எல்லாருமே அதிமுகங்கிற ஒரு கூடாரத்திலிருந்து வந்தவங்க தான். உங்க கட்சியினுடைய தலைமை யார் என்பதை இன்று அண்ணாமலை சொல்கிறார் அப்படின்னா அப்ப யார்கிட்ட உண்மையான பவர் இருக்கு? அதாவது அண்ணாமலை சொல்வதெல்லாம் நடந்து விடாது, நான் அதில் மாறுபடுகிறேன், அதில் உடன்படவில்லை. ஆனால் அதிமுகவை பிரிக்க வேண்டும், அதிமுகவை கெடுக்க வேண்டும், அதிமுக ஆட்சியை குலைத்திருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் பாஜக அதிமுகவை அன்றைய அம்மாவின் இறப்புக்கு பிறகே முடித்திருக்க முடியும். பிற மாநிலத்தில் நடப்பதை போல் தமிழகத்தில் நடத்தியிருக்க முடியும். ஆனால் பிரிந்திருந்தவர்கள் அப்படிதான் நடந்திருக்கு. பிற மாநிலங்கள்ல கட்சி 2ஆ 3ஆ போயிருக்கு, அதிமுகவும் அப்படிதான் போயிருக்கு. பாஜக தான் இதை பண்ணுச்சுன்றாங்க. அதாவது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு கூட்டணி இருக்கக்கூடாது, ஒரு உடன்பாடு இருக்கக்கூடாது. ஒரு பலமான திமுகவிற்கு எதிர்த்து ஒரு பலமான கூட்டணி இருந்துவிட்டால் அது திமுகவிற்கு நல்லதல்ல என்கிற கருத்தோடு இயங்குகிற ஒரு கூட்டம் இதை தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் வருகிறது. அது அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள், அது அவர்களுடைய விமர்சனம். ஆனால் பாஜக இன்றைக்கும் அதிமுகவை இணைக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறது. இதை முழுவதுமாக பிரித்து, கட்சியை பிளந்து, கழகத்தை பிரித்து, ஒன்றான இயக்கத்தை ரெண்டாக்கி, ரெண்டான இயக்கத்தை துண்டாக்கி தொடர்ந்து அதிமுகவை அழிவு பாதைக்கு இட்டு செல்கிறவர் ஒரே ஒரு நபர் சிலுவம்பாளையம் பழனிசாமி தான்.
அவர்தான் இந்த இயக்கத்தை அழித்துக் கொண்டே வருகிறார். உண்ட வீட்டுக்கு ரெண்டகத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். சசிகலா அவர்களுக்கு துரோகம், தினகரன் அவர்களுக்கு துரோகம், ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு துரோகம், பாஜகவிற்கு துரோகம், இப்பொழுது கடைசியாக தொண்டர்களுக்கு துரோகம். இந்த துரோகத்தை ஆரம்பித்து வைத்த துரோகியே உதயகுமார் தான். அதிமுக புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் தலைமையில் அருமையாக இயங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டமாக வெடித்தது. தமிழகமே திரண்டு ஒட்டுமொத்தமாக ஜல்லிக்கட்டு நடக்கவில்லை என்றால் தமிழகமே ஸ்தம்பிக்குங்கிற சூழ்நிலை தான் இருந்துச்சு. இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு டெல்லிக்கு போய் தமிழகத்தில் சட்டமன்றத்தில் சிறப்பு சட்டம் இயற்றி அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் வாங்கிக்கிட்டு மத்திய அரசுடைய பல துறைகளிலே ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் முதலில் விஷ விதையை விதைத்தவர் உதயகுமார் தான். கட்சியும் ஆட்சியும் ஒரு தலைமையின் கீழ் இருக்க வேண்டும் என்று சசிகலாவிற்கு ஆசையை தூண்டி அவர்கள் ஒதுங்கியிருந்த நேரத்தில் அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு கோஷம் போட்டு கொக்கரித்தது இதே உதயகுமார் தான். அப்படி பார்க்க போனால் அதிமுகவினுடைய அழிவிற்கு, அதிமுகவின் ஒட்டுமொத்தமான குழப்பத்திற்கு முதல் விஷ விதையை தூவியவரே உதயகுமார் தான். இன்றைக்கு சொல்லுகிறார் அவர் எங்களை சேர்க்க மாட்டாராம். நாங்கள் எப்பொழுதும் உதயகுமாரையும் பழனிசாமியோ போய் கேட்டோம். பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகவுடைய உதயகுமார் ஒப்புதலை கேட்டோம். செயல்படுறாரு. சட்டமன்றத்துல அதிமுக கொள்கைக்கு எதிரா பேசுறாரு. அதிமுகனாலே ஆன்டி டிஎம்கே தான். அந்த மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் செயல்படவே இல்லை அப்படின்றாங்க. எடப்பாடி தான் தன்னுடைய ஊத்தவாயின் மூலமா உளறி கொட்டுகிறார். அதிமுக வருவதற்கு முன்பாகவே திமுக அண்ணா ஆரம்பித்த காலத்திலேயே 1960-70 காலகட்டத்தில் எங்க அப்பா கருணாநிதியுடைய வசனத்தை பேசிட்டா எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. மனோகரா வசனத்தையும் பராசக்தி வசனத்தையும் எங்க அப்பாவுடைய பெட்டிலேயே வச்சிருப்பாரு. அதனால எங்களுடைய வசனத்தை தமிழ் உச்சரிப்பை சொல்லிக் கொடுப்பதற்கு கருணாநிதியினுடைய வசனங்கள் காரணமா இருந்ததுன்னு ஐயா கருணாநிதியினுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில சட்டமன்றத்தில பேசினார். இது ஒரு மூத்த தலைவருக்கு, ஒரு மறைந்த தலைவருக்கு அவருக்கு கொடுத்த மரியாதை. அதைவிட மோசமான தொடர்புகளை, திமுகவுடைய தொழில் ரீதியான தொடர்புகளை, திமுகவுடன் இன்றைக்கும் குவாரிகள் சம்பந்தப்பட்டது, கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்டதை எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் பண்ணி கொண்டிருக்கிறார். கேபி முனுசாமி பகன் பண்ணி கொண்டிருக்கிறார். மதுரையில ராஜன் செல்லப்பா அவர்கள் தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஏன் உதயகுமாரை சட்டமன்றத்தில் புகழ்ந்து பேசியிருக்கிறார். உதயகுமாரே திமுக ஆட்சி சிறந்த ஆட்சின்னு சொல்லியிருக்கிறாரு. செங்கோட்டையனே நான் பார்த்த ஆட்சியிலேயே சிறந்த ஆட்சி இப்பொழுது ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக ஆட்சி தான் என்று இப்படி சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் போல் சால்ரா தட்டவில்லை ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அதிமுகங்கிற ஒரு கட்சிய புரட்சி தலைவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா கருணாநிதியின் வசனத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதிமுகவே திமுக இருந்து வந்த கட்சி தானே. கருணாநிதிக்கும் புரட்சி தலைவருக்கும் ஏற்பட்ட மோதலில் வந்த கட்சின்னு நீங்க சொல்றீங்க. திமுகவை எதிர்த்து வந்த கட்சின்னு அவங்க சொல்றாங்க. ஆன்டி டிஎம்கேன்னு சொல்றாங்க. புரட்சி தலைவர் இங்க எப்பவுமே ஓபிஎஸ் டிஎம்கே மேல ஒரு சாஃப்ட் இது எடுக்கிறாரு அப்படின்றாங்க. அதாவது உண்மையா சொல்லுபவர் அவருடைய பழக்கம். எங்கேயுமே மறைச்சு இஷ்டத்துக்கு தனக்கு சாதகமா பொய்ய பூசி முழுகிறது ஐயா ஓபிஎஸ்க்கு வேலை இல்லை. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா உதயகுமாருக்கும் பழனிசாமிக்கு வேணா பொய் பேசுறது தொழிலா இருக்கலாம். ஆனா அதல்ல ஐயாவுக்கு. யாருக்கு எங்க எப்படி நடந்தாலும் அந்த உண்மையை மட்டும் சொல்லுவார். அரசியலில் துரோகத்தை செய்யாத ஒரு நபர் இன்றைக்கு இருக்கிறார்னால் அது ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் தான். பாஜக இந்த தேர்தல்ல திரு ஓபிஎஸ் அவர்களை மரியாதையாக நடத்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது தமிழ்மணி கூட சொன்னாரு ஓபிஎஸ்க்கு மரியாதை குறைவு ஏற்பட்டதுன்னு. தேனியை விட்டு கொடுக்க வேண்டும் என்று பாஜக எங்கேயுமே சொல்லல. இது ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் அண்ணன் தினகரன் அவர்களுக்கும் இருவரும் இணைந்து பேசி எடுத்த முடிவு. ஏனென்றால் எங்களுடைய இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்பாக புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வேட்பாளராக பெரியகுளத்தில் ஐயா ஓபிஎஸ்ஐ நம்பி
ஒப்படைக்கப்பட்டவர் தான் அண்ணன் தினகரன். 1999 பன்னீர்செல்வம் தான் தேர்தல் பொறுப்பாளர். அன்றைக்கு அவரை நம்பித்தான் அண்ணன் தினகரன் நின்றார். அன்னைக்கு வெற்றி பெற்றார். அதிமுக என்ன சொல்லுது? அமித்ஷாவே கூப்பிட்டு பேசினாலும் இத்தனை இடம் தான் உங்களுக்குன்னு தைரியமா சொல்லிட்டு கூட்டணி இல்லன்னு முடிச்சிட்டு வர தைரியம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கொடுத்த ஒரு இடம் 2 இடத்துக்கெல்லாம் வந்து ஒத்துக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி அவர் ஒரு சிறந்த தலைமையா இருக்க முடியும்? அது எப்படி? அதாவது சிறந்த தலைமை என்பது தன்னை யார் என்று நிரூபிப்பதுதான் சிறந்த தலைமை. தனக்கு பலி கொடுக்கிறது இல்ல சிறந்த தலைமை. தன்னை நம்பி இருக்கிற கட்சியை வெற்றி பெற வைப்பதுதான் சிறந்த தலைமை. நான் தொடர்ந்து தோல்வியா சந்திச்சுக்கிட்டு இருப்பேன். ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை ஒரு ஜாதிக்குள்ள கொண்டு போய் அடப்பேன், ஒரு பகுதிக்குள்ள கொண்டு போய் நிறுத்துவேன். அதுக்காக பாஜகவை செல்வாக்கு இருந்திருந்தா ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு இரட்டை இலை ஏன் அங்க ஜெயிக்க வைக்கவே முடியலன்னு கேக்குறாரு ஆர்பி உதயகுமார். அப்படியே அவர் செல்வாக்கு மிக்க தலைவரா இருக்கிறாரு. அவருக்கு தென் மாவட்டங்கள்ல செல்வாக்கு இருக்குன்னா அவர் செல்வாக்கை பயன்படுத்தியாவது அதிமுக ஜெயிச்சிருக்கணும்ல. நீங்க சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில அதிமுக வெற்றி பெறவே இல்லை அப்படின்னு. ஆனா ஓபிஎஸ் அவர்களுக்கு செல்வாக்கு இருந்திருந்தா தேனியில ஜெயிச்சிருந்திருக்கணும்ல. புரட்சி தலைவி மறைவிற்கு பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரே ஒரு பாராளுமன்ற தொகுதி தேனிதான். அது ஐயா முதலமைச்சராக இருந்த கட்சிக்கு முக்கியத்துவப்படுத்தப்பட்ட பழனிசாமி எந்த இடத்துல வெற்றி பெற்றார்? எந்த வெற்றி வாய்ப்பை அதிமுகவுக்கு அள்ளி கொடுத்தார்? தொடர் தோல்விகள். தோல்வியின் நாயகனத்தான பழனிசாமி இருக்கிறாரு. அவர் எப்படி ஓபிஎஸ் மகன் ரவீந்திரனை வந்துட்டு ஏன் நிறுத்துறதுக்கு பாஜக சம்மதிக்கிறார்? சொல்லுங்க. சிட்டிங் எம்பிய நிறுத்துறதுக்கு ஏன் பாஜக மறுத்தது? நாங்களா எங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் ரவீந்திரநாத் அவர்களும் வச்சுக்கிட்டு எடுத்த முடிவுதான். இதுல பாஜகவுக்கும் போனதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நிக்கணும் சொல்லி பேசிக்கிட்டதும் பாஜக இல்லாம நாங்களா பேசிக்கிட்டோம். இது எந்த விஷயமே தெரியாம நீங்களா ஏதாவது சொல்லாதீங்க. இது வெறும் 3 தொகுதியா முடிவு? எங்க நீங்க டிடிவி தினகரன், ஓபிஎஸ், உங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உங்களுக்கான வாய்ப்பு செல்வாக்கு வெறும் ஒரு 3 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய அளவுக்கு தான் இருக்குன்னு பாஜக நிர்ணயிக்கிறத நீங்க எந்த அடிப்படையில் ஏத்துக்கிட்டீங்க? அதை விளக்குங்க. அப்படித்தான் நிர்ணயிச்சாங்கன்னு உங்களுக்கு யார் சார் சொன்னா? உங்களுக்கு நீங்க தானங்க ஒத்துக்கிட்டு நிக்கிறீங்க. அண்ணா நீங்க தானே ஒத்துக்கிட்டு நிக்கிறீங்க. எதுக்கு ஒத்துக்கிட்டு நிக்கிறீங்க? எங்க பாஜக நின்னதை விட உங்களுடைய உணர்வுகளுக்கெல்லாம் நாங்க உணர்ச்சி வசப்பட முடியாது. நீங்க ஆத்திரப்படலாம், ஆதங்கப்படலாம், நாங்க உணர்ச்சி வசப்பட முடியாதுல்ல. இதுல நிப்பாட்டுறதுக்கும் இந்த தேர்தல் வியூகத்தை வகுத்ததுக்கும் பாஜக எங்க மேல அழுத்தம் சுமத்துறதுன்னு சொல்றதுக்கும் எந்த அடிப்படை ஆதாரமும் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையாக நின்னதுல கூட ஒரு தேர்தல் வியூகம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. நான் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களிடம் போயிட்டு வரேன். திரு நாஞ்சில் சம்பத், திமுக கூட வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு ரகசிய உறவு இருக்குது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் திமுக அதிமுகவும் போயிட்டு இருக்கு. நீங்கெல்லாம் சேர்ந்துதான் வந்து ஓபிஎஸ் அவர்களை வந்து அதிமுகவில் இணை விடாம செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. ஜூன் 4க்கு பிறகு அதிமுகவில் வந்து பல மாற்றங்கள் உண்டாகும் அப்படிங்கிற ஆரோடங்கள்லாம் சொல்லப்படுறத பார்க்குறோம். நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதை திமுகவுக்கு சேலஞ்சிங்கா இருக்குமா? திமுகவுக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை சேலஞ்சிங் இனிமேல் கிடையாது. ஆனால் ஜூன் 4 தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவில் ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கப் போகிறது. எடப்பாடி தலைமையை ஏற்க முடியாதென்று இன்றைக்கு அவருக்கு ஏணியாக இருப்பவர்களெல்லாம் அறிவிக்க இருக்கிறார்கள். ஒரு அரசியல் பார்வையாளனாக,
ஒரு திராவிட இயக்கத்தினுடைய பற்றாளனாக நான் இங்கே பதிவு செய்கிறேன். அதிமுக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதிமுக ஆரோக்கியமாக இருந்தால்தான் சங் பரிவார் சக்திகள் தமிழ்நாட்டில் ஊடுருவாமல் இருப்பதை நாம் உறுதி செய்ய முடியும். அதிமுக என்கிற கட்சி இந்தியாவினுடைய 3வது பெரிய கட்சியாக நாடாளுமன்றத்தில் கொலுவிருந்த கட்சி. அதிமுக என்கிற கட்சி மாநில உரிமையை விட்டு கொடுக்காமல், சமரசம் செய்து கொள்ளாமல் நிலைத்து நின்ற கட்சி அதிமுக என்கிற கட்சி. அதிமுக என்கிற கட்சி விளிம்பு நிலை மக்கள், கையில் காசில்லாதவர்களினுடைய கனவில் காலூன்றிய கட்சி அதிமுக என்கிற கட்சி. மக்கள் திலகம் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களுடைய வல்லமையான தலைமையில் நாளும் சந்திரபிம்பத்தை போல வளர்ந்த கட்சி. இன்றைக்கு அந்த கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர். எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு அதிகாரத்தில் இருந்த நிலையில் கூட எந்த இடத்திலும் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. 8 தேர்தல்களில் தொடர்ந்து அவர் தோற்றிருக்கிறார். அதிமுக என்கிற கட்சியை காப்பாற்றக்கூடிய வல்லமை என்பதை விட வியூகமோ திட்டமோ எடப்பாடி பழனிசாமியிடத்தில் இல்லை. அதிமுக என்கிற கட்சி திமுகவை எதிர்ப்பதாகத்தான் தொடங்கப்பட்டது என்று பேசுவது அபத்தமான பேச்சு. ஏனென்றால் இன்றைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தலைமை ஏற்றதற்கு பிறகு அந்த மாதிரி பகை பாராட்டுகிற அரசியலை அண்ணன் ஸ்டாலின் முன்னெடுக்க விரும்பவில்லை. அதிமுகவின் பொதுச் செயலாளர் மதுசூதனன் அவர்கள் மறைந்து, பொருளாளர் அவைத்தலைவர் மதுசூதனன் மறைந்த பொழுது முதலில் சென்று ஆறுதல் சொன்னவர் அவர்தான். எடப்பாடி அவர்களினுடைய தாய் நாகரிகம் அப்படி இருக்கலாம். ஆனால் வந்து அந்த அரசியல் நாகரிகம் கடந்த காலத்தில் இல்ல. இங்க அரசியல் செய்ய முடியும். அதிமுகவுக்கான அரசியல் செய்வதற்கான ஸ்கோப் திமுகவை எதிர்ப்பதுதான். அதை சரியாக செய்யல அப்படினா திமுகவை எதிர்ப்பது இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னா இந்தியாவில் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது ஒரு சித்தாந்த போர். அதை பாஜக செய்கிறது. நாங்கள் எதிர்க்கட்சியாக செயல்படுகிறோம். அதிமுக அதை பாஜக செய்யுமானால் பாஜகவை தீவிரமாக எதிர்க்க, திமுகவை போலவே பாஜகவை தீவிரமாக எதிர்க்க வேண்டிய நிலைப்பாட்டை அதிமுக மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. ஓபிஎஸ் அவர்கள் ஒரு வியூகம் வகுத்திருக்கலாம். ஒரே ஒரு தொகுதியில் நின்றால் கணிசமான வாக்குகள், இல்லாவிட்டால் வெற்றி பெறுகிற இடத்திற்கு வந்தால் அதிமுக தலைமையை நாளைக்கு நாம் வசப்படுத்த முடியும் என்று நம்புகிறார். அதுதான் உண்மை. அதிமுக என்கிற கட்சி தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தொகுதியில் வெற்றி பெறும் என்று சொல்லுவதற்கு யாராவது தயாரா? அப்படி ஒரு நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை. அதிமுகவில் வந்து வெற்றி பெற வைக்க முடியும் தொகுதிகளில். ஒரு தொகுதியாவது 2 தொகுதி, அதில் நிறைய 30% மேலே வாக்கு வாங்கினாங்க. கணிசமான ஒரு இரட்டை இலக்கத்தில் தொடர அளவுக்கு தொகுதிகளை வெற்றி பெறாங்க அப்படின்னாலே அதிமுகவை ஒன்றும் அசைக்க முடியாதுங்கிற அனுமானங்கள்லாம் வைக்கப்படுறத பார்க்குறோம். இபிஎஸ் இல்லைன்னா வேற யாருன்னு நினைக்கிறீங்க? இரட்டை இலை சின்னம் ஒரு வெற்றி சின்னம். அந்த வெற்றி சின்னத்தை கையில் வைத்திருப்பவர்கள் வெற்றி பெற வேண்டும். ஆனால் வெற்றி பெறுவதற்கான சூழல் தமிழ்நாட்டில் இல்லை. அரசியலில் ஒரு அறம் இருக்குமானால் அந்த அறத்தை அறுத்து கொண்டவன் எடப்பாடி பழனிசாமி. அப்ப இரட்டை இலை அரசியல் தாமரை வளர்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக வளராது. கரிசல் காட்டில் கரும்பு பயிரிட முடியாது. பெரியாரின் பூமியில், அண்ணாவின் நந்தவனத்தில் இந்த நாட்டில் தாமரை வளரும் என்று யாரும் நம்பாதீர்கள். தாமரைக்கு இனிமேல் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே வாய்ப்பு கிடையாது. ஆகவே பிஜேபி கட்சி வீழ்ச்சி பெறுமானால் அதிமுக எழுச்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக நீண்ட யோசனைக்கு பிறகு இந்த முடிவை தெளிவாக எடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த தொண்டர்கள் இன்னும் நிறம் மாறாமல் இருக்கிறார்கள். அந்த கட்சியை கதி என்று இன்றைக்கும் இருக்கிற ஏழை தொண்டர்களை நான் அன்றாடம் பார்க்கிறேன். ஆகவே அதிமுக என்கிற கட்சி காப்பாற்றப்பட வேண்டுமானால் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் இருந்து அந்த கட்சி விடுபட்டாக வேண்டும்.
அதற்கு ஒரு வகையில் துருப்பிச்சீட்டாக ஓபிஎஸ் இருப்பாரா என்பது அவருடைய நடவடிக்கையை பொறுத்தது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், துணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ் அவர்களுடைய பிம்பம் உடைக்கப்பட்டிருக்கு, அவரை குறைச்சு பாஜக மதிப்பிட்டிருக்கு, நடத்தி இருக்கு, அவருக்கு கொடுக்கப்பட்ட இடம், அவரை நடத்திய விதங்கள்லாம் ரொம்ப சிறுமைப்படுத்தின மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் அதிமுகவில் இணையறதுனால என்ன செல்வாக்கோ பயனோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுகவில் 40 தொகுதியிலையும் வேட்பாளரை நிறுத்துவதற்கான சூழல் ஓபிஎஸ்க்கு இல்லை. 40 தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்தக்கூடிய நிலைமையில் எடப்பாடி தலைமை இருந்தது. அதனால மல்லு கட்டுவதற்கு இது உகந்த நேரம் அல்ல, ஏதாவது ஒரு தொகுதியில் போய் நிற்போம் என்று சொல்லி ஓபிஎஸ் நின்றிருக்கலாம். ஆனால் அதிமுக வலிமை பெற வேண்டுமானால் எல்லோரும் இன்றைக்கு அந்த கட்சியில் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள் இந்த நாட்டில் எதையும் அதிர்ந்து பேச மாட்டார். ஒரு ஆரவாரமான அரசியல் அவருக்கு உடன்பாடு இல்லை, அமைதியாகத்தான் இருப்பார். அவருடைய அரசியல் நடவடிக்கையில் ஒருங்கிணைப்பாளராக அவர் நியமிக்கப்பட்ட பொழுது அவருடைய பார்ட்டியினுடைய சீஃப் அவர்னா ஆட்சியினுடைய சீஃபும் அவராகத்தான் வந்திருக்க வேணும். அன்னைக்கு அதை கெடுத்து குட்டிச்சுவராக்கியது பிஜேபி கட்சி. இந்த நாட்டில் பிஜேபி கட்சி மாநில கட்சிகளுக்குள்ளே ஊடுருவி அதை உடைத்து உருக்குலைத்து அந்த இடத்தில் உட்கார வேண்டும் என்று கருதுகிற பிஜேபியினுடைய நரித்தனமான அரசியலுக்கு அதிமுக பலியானது. அதிலே பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த நகர்வுக்கு அவர்கள் ஆயத்தமாக வேண்டும். ஒரு இடையறாத பிரபகண்டா, ஒரு பிரச்சாரம் செய்வதன் மூலம் அதிமுகவை நிலைநிறுத்த முடியுமான்னு யோசிக்கணும். திமுகவை போய் விமர்சிச்சா அதிமுக வளரும் என்கிற நிலையில் இன்னைக்கு தமிழ்நாட்டின் சூழல் இல்லை. ஆகவே நமக்கு யார் எதிரிகள் என்பதை அடையாளம் கண்டு வகுப்புவாத சக்திகளினுடைய ஆரக்கால்களை அவர்களுக்கு பதிலாக செங்கோட்டையன் அவர்களோ இல்லனா எஸ்பி வேலுமணி அவர்களோ அந்த பொறுப்புக்கு வருவாங்கன்னு ஜெயக்குமார் சொன்னதா தகவல் இருக்கு அப்படின்னு திமுக அமைச்சர் சொல்றாரு. ஆனா அதை அதிமுகவிலிருந்து ஆர்பி உதயகுமார் அவர்கள், அதாவது ஓபிஎஸ்க்கு ஒரு எதிராக இருக்கக்கூடிய அளவுக்கு பலம் கொண்ட தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிற ஆர்பி உதயகுமார் அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட்ல விளக்கம் சொல்றாரு. ராமர் லட்சுமணனை போலத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களும் நாங்களாம் இன்டாக்டா தான் இருக்கிறோம், இதெல்லாம் வேண்டுமென்றே கிளப்பப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல, உதயகுமார் பேசிய பேச்சு பொறுப்பற்ற பேச்சு. ஏன்னா ஏன் அப்படி கருதுறீங்க? தென்மண்டலத்தில் ஏன்னு சொன்னா உதயகுமார் தான் நண்பர் கண்ணன் சொன்னது மாதிரி ஒரு மோசமான அரசியலுக்கு முகம் தந்தவர் உதயகுமார் தான். சசிகலாவினுடைய தலைமையை ஏற்பதற்கான சூழலை உருவாக்கி வைப்பதற்கு முதல்ல ஒரு அம்பை எறிந்தவர் இந்த உதயகுமார் தான். ஆகவே சந்தர்ப்பவாத அரசியலை செய்யக்கூடிய ஒரு மோசமான மனிதர் உதயகுமார். அந்த உதயகுமார் இன்றைக்கு இப்படி அறிவித்திருப்பது அதிமுகவினுடைய குரல் அல்ல. இன்றைக்கு அவர் தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை ஓபிஎஸ்ஸிற்கு வாய்ப்பு அதிமுகவில் இயங்குவதற்கு கிடைத்தால் தான் காணாமல் போய்விடும் என்கிற கவலையில் வேதனையில் அவர் பேசுகிறார். ஆனா ஓபிஎஸ்னுடைய நிலைப்பாடு நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. உதயகுமார் அவர்களுடைய பேச்சு என்னை பொறுத்தவரையில் அதிமுகவினுடைய குரல் அல்ல, அது அவருடைய சொந்த கருத்து அப்படின்னு நீங்க கருதுறீங்க. ஜெயக்குமார் தான் யூசுவலா இபிஎஸ் அவர்களுடைய கருத்தா பேசுவாரு. அவர் பேசல, ஆர்பி உதயகுமார் பேசியிருக்கிறாரு. இது இவருடைய சொந்த அரசியல் நலனுக்காக பேசியிருக்கிறாரு. அதிமுக குரல் இல்லைன்றீங்க. ஆமா, ஆனா அதிமுகவினுடைய தலைமை ஜூன் 4க்கு பிறகு நிச்சயம் மாறும். அதற்கான போர் தொடங்கி விட்டது என்றுதான் கருதுகிறேன். எடப்பாடியினுடைய தலைமை அவர்கள் யாரும் ஏற்க மாட்டார்கள். ஏற்பதற்கான சூழல் அங்கே இல்லை. ஏன்னா ஒரு தொடர்ந்து 8 தேர்தலில் தோற்றதற்கு காரணமே எடப்பாடி தான். ஒரு வசீகரமான தலைவர் கிடையாது. அதே நேரத்தில் வல்லமையுள்ள தலைவராகவும் அவர் ஒரு காலம் இருந்ததில்லை. பிஜேபி என்கிற கட்சிக்கு அவருக்கும் இன்றைக்கு உறவு இருக்கத்தான் செய்கிறது.
ஆகவே இந்த இல்லையே, நாடகம் அமித்ஷா ஒரு அவர்கள் முடிவுக்கு பேசியே வரப்போகிறது. 4ஆம் தேதிக்கு பிறகு அதிமுகவில் மிகப்பெரிய மாற்றம் வரும். முடியாதுன்னு தூக்கி போட்டுட்டு வந்தவர் எடப்பாடி. அவர் போல தைரியமான தலைவர் யார் அதிமுகவில் இருக்க முடியும்ன்றாங்களே? என்னைக்காவது ஒரு நாள் மோடிக்கு பெயரை சொல்லி விமர்சித்திருக்கிறாரா? என்றைக்காவது ஒரு நாள் மோடியினுடைய திட்டங்களை குறைத்து பேசியிருக்கிறாரா? குடியுரிமை திருத்த சட்டத்தை திமுக எதிர்த்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்த பொழுது வெளிநடப்பு செய்தார். அதை ஆதரிக்கல. 3 வேளாண்மை சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. மிக கொடூரமான சிஏஏ சட்டத்தை இந்த நாட்டில் ஆதரிக்கிற மனநிலையில் இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி. ஆகவே சித்தாந்த ரீதியாகவும் அவர் அதிமுகவுக்கும் பொருந்த மாட்டார், தமிழகத்திற்கும் பொருந்த மாட்டார். ஓகே, திரு தூத்துக்குடி செல்வம், இப்போ ஜூன் 4க்கு பிறகு அதிமுகவில் வந்து மாற்றங்கள் வரும். தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகங்கிற கட்சியே இருக்காது, டிடிவி அவர்கள் தலைமை வகிப்பார், இப்படியெல்லாம் வந்து அண்ணாமலை பேசுறாரு. அதிமுகவினுடைய தலைமையை பத்தி பாஜகவோ அண்ணாமலையோ தீர்மானிக்க முடியுமா? அதுக்கான அவசியம் இருக்குதா? இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் கூட்டிட்டு போயிட்டு மரியாதையா நடத்தாம அவரை வந்து சப்ரஸ் பண்ணிட்டீங்க. அவரோட இமேஜே பாஜக வந்து வேண்டும்னே காலி பண்ணிடுச்சு. இன்னொரு பக்கம் இபிஎஸ் கூட இன்னமும் பாஜகவுக்கு வந்து ஒரு கள்ளத்தனமான கூட்டணி இருக்கு, இது போன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கிறாங்க. அப்ப வேண்டுமென்றே தான் ஓபிஎஸ் அவர்களை இது போல நடத்தி இருக்கா பாஜக? சன் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் அதன் நெறியாளர், சக பங்கேற்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் என்பதே சந்தர்ப்பங்களின் விளையாட்டு. பாலிடிக்ஸ் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் பாசிபிள் அப்படிம்பாங்க. சந்தர்ப்பங்களின் விளையாட்டு தான். இதில் எல்லாரும் நான் என்னுடைய குருநாதர் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து எனக்கு துரோணராக இருந்து பயிற்சி கொடுத்தவர். அவர் மீதே கணை தொடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடியில கட்டாயத்தில் நான் இருக்கேன். அதே நேரத்தில் என்ன கேட்டீங்கன்னா, என்னமோ கேளுங்க, சங் பரிவார்கள் பிஜேபி எல்லாம் வந்து அண்ணன் ரொம்ப அண்ணாவின் நந்தவனம் பெரியாருடைய பூமி எல்லாம் சொன்னார். நான் இன்னும் ஒன்று சொல்கிறேம்மா, இல்லாத திராவிடத்தை என்றைக்கு மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டதோ அன்றைக்கு அதுக்கு பிறகு திராவிடமே இல்லை. திராவிடன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆந்திராவை சொல்லுங்க, கர்நாடகத்தை சேருங்க, கேரளாவை சேர்ந்து அவளை இதெல்லாம் ஒரிசாவின் ஒரு பகுதியை உள்ளடக்கியது தான் திராவிடம். ஆனால் அந்த திராவிடம் எங்கே இருக்கு? இங்கே இப்போ இருக்கிற தமிழ்நாடு. ஆக திராவிடம் என்பதோ தந்தை பெரியாரை பேசுவதோ அண்ணாவை பேசுவதோ இதெல்லாம் வந்து என்ன கேட்டீங்கன்னா, இவர்கள் ஏதோ ஒரு வகையில் திராவிடம் இருப்பதாக. இல்லைன்னா காங்கிரஸ் வெற்றி பெற போகிறது. ஆந்திராவில் யார் வெற்றி பெற போறா? இல்ல தெலுங்கானாவில் யார் வெற்றி பெற போறா? கர்நாடகத்தில் யார் வெற்றி பெற போறா? இன்னைக்கு திராவிடம் இருக்கு. திராவிடம் என்பது உயிருள்ள அணு. அந்த கான்செப்டை யாரும் அடிக்க முடியாது. அண்ணா கேரளால அண்ணா வயநாட்டுல மரியாதைக்குரிய ராகுல் காந்தி எதிர்த்து யார் நிக்காங்க? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ராஜா அவருடைய இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஆனி ராஜா நிற்கிறார். யார் வெற்றி பெற்றாலும் இந்தியா கூட்டணி தான். என்ன அசிங்கமான கூட்டணி அது? இந்தியா கூட்டணியா? ஒட்டு கூட்டணி, பெவிக்கால் கூட்டணி. இன்னொன்று கேட்டீங்கன்னா, அதே அங்கே பேசும் பொழுது அதே ஆனிராஜா என்ன சொல்றாங்க? அமுல் பேபி, ராகுல் காந்திக்கு ஓட்டு போடாதீங்க, அவர் அமுல் பேபி, அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னாங்க. அதே ஆனிராஜா அவர்கள் ரேபரேலி தொகுதியில் போய் ராகுல் காந்திக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. இப்படி முரண்பட்ட ஒரு கூட்டணி, அதாவது இன்னும் வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில யார் வெற்றி பெற்றாலும் இந்தியாவுக்காகத்தான். மாநிலத்தினுடைய தன்மையை பொறுத்து அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளே தனித்தனியாக எதிர்த்து போட்டியிடக்கூடிய ஜனநாயகமும் இருக்கு. ஆனா கூட்டணின்னு சொல்லி ஒரு தலைவரை கூட்டிட்டு போயிட்டு அவரை சுயேட்சையா நிக்க வச்சு ஒரு சீட்டு 2 சீட்டுன்னு கொடுக்கிற அளவுக்கு தான் உங்களுடைய நாகரிகம் இருக்குன்றாங்க. சகோதரி என்ன கேளுங்க, எல்லாருக்கும் நேரம் கொடுத்தீங்க, என்ன அனுமதிங்க. அதாவது எல்லாரும் சேர்ந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. மரியாதைக்குரிய நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அது மிகப்பெரிய அளவில் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக கடந்த 10 ஆண்டு காலம் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக மிகப்பெரிய செல்வாக்கோடு, இன்னும் சொல்ல போன உலக நாடுகள் எல்லாம் மதித்து கொண்டாடுகிற தலைவராக மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு போய் நாங்கள் வந்து திமுகவை பற்றியோ திரிணாமுல் காங்கிரஸை பற்றியோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
இந்த நேரத்துல திமுக பத்தி பேசுறாரு சார், காங்கிரஸ் பத்தி பேசுறாரு சார், மேடைக்கு மேடை பிரச்சாரத்துல இங்க பேசினா பரவாயில்ல, தமிழ்நாட்டுல உத்தரப்பிரதேசத்திலையும் மற்ற மாநிலங்களிலும் திமுகவை பேசாம உங்க பிரதமரால அரசியல் செய்ய முடியல. ஒரு விஷயம் கேளுங்கப்பா, திமுக இந்தியா கூட்டணி மோடி என்ன பேசுறாரு, மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க, அதை அனுமதிங்க, நான் யாருடைய பேச்சிலையும் குறுக்கிடல. அதே நேரத்தில் என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அண்ணா திமுகவை பொறுத்தவரையிலே செல்வாக்கு மிக்க மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவர் இல்லை. மரியாதைக்குரிய அம்மையார் புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு அன்றைக்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் நடத்தினார். தர்மயுத்தம் நடத்திய அவர் மீண்டும் அதிமுகவிலே ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்கிற அளவிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு அதில் இணைந்தது அவர் செய்த தவறு, அரசியல் பிழை. அதை அவர் தவிர்த்திருந்தார்னா இன்னைக்கு அரசியல்ல மிகப்பெரிய சக்தியாக அவர் இருந்திருக்க முடியும். அப்படியே திரு மோடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு போய் பக்கத்துல உட்கார வச்சு என்டிஏ கூட்டணி கூட்டத்தை நடத்தினாரு. அப்படி செல்வாக்கான தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்ல, அதிமுக அப்படி இல்ல அப்படின்னா அப்ப ஏன் தேவைப்பட்டாரு? அமித்ஷா அவர்களே பேசி வேண்டான்னு இபிஎஸ் தான் வெளியே வந்துட்டாருன்னு சொல்றாங்களே தவிர இன்னமும் வந்து கதவு ஜன்னல்லாம் திறந்து வச்சிருக்குன்னு சொன்னது யாரு? பாஜக தானே. அப்படி குறைச்சு மதிப்பிட்டுருவீங்களா அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியோ? அனுமதிங்கம்மா சகோதரி, அனுமதிங்க. அதாவது அரசியல்ல 51 தான் வெற்றி பெறும், 49 தோத்து போயிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா 51 நாங்க 51ஆக ஆகணும்னு சொன்னா பழனிசாமி அவருடைய தலைமையில் இருக்கிற அதிமுக ஒருவேளை எங்கள் கூட்டணிக்கு வந்தால் எங்கள் எதிர்வரிசையில் இருக்கிற காங்கிரஸ் கூட்டணியை, திமுக கூட்டணியை தோற்கடிப்பதற்கு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வலிச்சு இருக்கும்னு நினைக்கிறதுல நியாயம் இருக்கு. அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு தொகுதி கேட்டாரா 5 தொகுதி கேட்டாராங்கிறதுல நீங்க வந்து யாரும் அதுல வந்து உள்ள போய் பேச்சுவார்த்தையில கலந்துகிட்டவங்க கிடையாது. எல்லாரும் யூகத்தின் அடிப்படையில் பேசுறோம். இன்னும் ஒன்று சொல்றேம்மா, 4ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலே இந்தியாவிலே அரசியலில் மிகப்பெரிய அதிர்வுகள் இந்திய அரசியலிலே ஏற்படும். மாநில கட்சிகளுக்கு மிகப்பெரிய அளவிலே கொள்ளையடிப்பதிலே லஞ்ச ஊழல் வழக்கில் சிக்கியவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும். அது அந்த அளவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 லட்சியம் 350 நிச்சயம் என்கிற அளவில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் செல்வாக்கோடு இருக்கிறார். மீண்டும் 3வது முறையும் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். அதனால ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு கேள்வி தலைப்பு என்னன்னு கேட்டா, அண்ணாமலை அவர்கள் வந்து இதே ஜூன் 4க்கு அப்புறம் டிடிவி அவர்கள் வந்து அதிமுகவுக்கு தலைமை ஏற்பார்னு சொன்னாரே, அது என்ன கணக்கு? அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சு அவர் கட்சி பேர்ல தானே போட்டிட்டு இருக்காரு, அது என்ன கணக்கு? ஆச்சரியப்படாதீங்கப்பா, ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா திரு டிடிவி தினகரன் அவர்கள் தேனி தொகுதியில் வெற்றி பெறுகிறார், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றி பெறுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். ஒரு உதாரணம், எல்லா அனுமானம் தான். இதுல இதுவரைக்கும் எனக்கு முன்னால பேசிய எல்லோரும் அனுமானம் நானும் பேசுறேன். கேளுங்கப்பா, எல்லாரும் அனுமானம் தர. யார்கிட்டயாவது செய்தி இருக்கா? யாராவது வந்து ஓட்டு ஏமா நாளை என்பதே நம்பிக்கை தானே, நாளை என்பதே நம்பிக்கை சார்ந்தது தான். அது அண்ணன் ஐயநாதருக்கு பொருந்தும், அண்ணன் நாஞ்சிலாருக்கு பொருந்தும். ஏன்னு கேளுங்க, இன்னொரு விஷயமா, திரு டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெற்று திரு ஓபிஎஸ் அவர்களும் வெற்றி பெற்றால் அதிமுகவுடைய தலைமையில் ஒட்டுமொத்த அளவில் பெரிய மாற்றம் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு இருக்கிற செல்வாக்கு ஓபிஎஸ்க்கோ எடப்பாடிக்கோ இல்லைன்னு சொன்னா அது வெளிப்படையா சொல்றதுல நியாயம் இருக்கு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கே மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா அவங்க எல்லாம் தென் மாவட்டங்களுக்குரிய தலைவர்கள், அதுக்கும் ஈக்குவலண்டான பிளேசஸ்ல அதிமுகவிலயும் தலைவர்கள் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மேற்கு மண்டலம் தான் அதிமுகல டாமினேட் பண்ணுது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து டிடிவி அவர்களோ ஓபிஎஸ்ஓ ஜெயிச்சா உடனே அதிமுக தலைமை ஏற்ற முடியும்? இதை எப்படி ஈக்குவல் பண்ணுவீங்க? என்ன நீங்க ஒரு சகோதரி அனுமதிக்கமா, ஏமா அரசியல்ங்கிறதுமா நிமிட நேரங்கள் என்பது அரசியல்ல ரொம்ப நீண்ட தூரம்.
திரு செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார். செங்கோட்டையன் 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைத்த பொழுது அன்றைக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினர், கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர். அண்ணன் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற அண்ணன் முத்துசாமி பவானி தொகுதியில் அவர் சட்டமன்ற உறுப்பினர். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா மிக மூத்த தலைவர்கள் எல்லாம் மனம் புழுங்கி போய் இருக்காங்க. அதனால அரசியல்ல அதிமுக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அதே நேரத்தில் ஒரே ஒரு செய்திமா, இப்படி வந்துடும் அப்படி வந்துடும் நினைக்காதீங்க. 1969 பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் மறைந்த பிறகு டாக்டர் நாவலர் தான் அன்றைக்கு அந்த முன்வரிசையில் இருந்தார். அதே நேரத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருக்கே உரிய சாமர்த்தியத்தை பயன்படுத்தி மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய செல்வாக்கையும் ஐயா ஆதித்தனாருடைய பத்திரிகை பலத்தையும் பயன்படுத்தி டாக்டர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே முதலமைச்சர் பொறுப்பிற்கு வந்தார். இன்னொரு அதிமுக தலைமையில மாற்றங்கள் வரும் என்ன வேண்டாம் நடக்கும். I got your point, sir. அதிமுக மட்டும் இல்லம்மா, மாநில கட்சிகள் ஊழல் கட்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படும். ஊழலுக்கான விலையை அவர்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஓகே, அதான் பாஜகவிலையும் குற்றம் சாட்டப்பட்டு பின்பு இணைந்த அந்த தலைவர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுப்பீங்கன்னு சொல்றீங்க. மீண்டும் நீங்க பாஜக ஆட்சிக்கு வந்தா நல்லது. மக்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். மக்கள் கருத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் சார். வரேன் திருப்பி நான் உங்ககிட்ட வரேன், டைம் இல்ல. மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியானதும் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் அணி இணைக்கப்படலாம் என மீண்டும் மீண்டும் சர்ச்சைகள் வெடிக்க காரணம் என்ன அப்படின்னு மக்களிடம் கேட்டிருந்தோம். அணிகள் இணையலாம் என்பதால் என்று 22 விழுக்காடு மக்களும், உட்கட்சி பூசல் தொடர்வதால் என 24 விழுக்காட்டு மக்களும், அதிமுக பலவீனம் அடைவதை தடுக்க என்று 54 விழுக்காடு மக்களும் சொல்லி இருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கலாம்? திரு தமிழ்மணி, அதிமுக பலவீனம் அடைவதை தடுக்கத்தான் இந்த அணி இணைப்பு அப்படிங்கிறது நடத்தப்படணும்னு மக்களும் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இறுதி கருத்தா முன் வச்சிருங்க சார், சுருக்கமா. அதை நான் ஏற்றுக்கிறேங்க. ஒருவர் வெளியே போனால் கூட ஒரு குடும்பத்திலிருந்து அது பலகீனமாகத்தான் கருதப்படும். எனவே 54% பேர் சரியாக சொல்லியிருக்கிறார்கள். இப்போது ஒரு கருத்து சொல்லப்பட்டது, ஓபிஎஸ்ஸால் 40 வேட்பாளர்களை போட முடியவில்லை, இபிஎஸ்ஸால் போட முடிந்திருக்கிறது என்று. அது அந்த கட்சியில் யாருக்கு பலம் இருக்கிறது என்று சகோதரரே சொல்லிவிட்டார், போகட்டும். ஒரே ஒரு மிகப்பெரிய தவறை திரு ஓபிஎஸ் செய்துவிட்டார். நான் இரட்டை இலை இல்லாமல் போட்டியிட மாட்டேன், எனக்கு எம்பி பதவி முக்கியமல்ல, நான் பாராளுமன்றத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் இல்லை, இந்த தமிழ்நாட்டின் தலைவனாக இருப்பேன், என்றைக்கு இரட்டை இலை எனக்கு கிடைக்குமோ அன்றைக்கு நான் போட்டியிடுகிறேன் என்று ஒரே ஒரு இடத்தில் இப்படி தன்மானத்தை இழந்து பலாப்பழத்தை தூக்கி கொண்டு அலைவதை விட ஒதுங்கி இருந்தால் அவர் அதிமுகவுக்கு தலைவராக இருக்கக்கூடிய தகுதி உள்ளவர் என்று அதிமுக ஏற்றுக்கொண்டும் நானும் கைதட்டி வரவேற்றிருப்பேன். இன்னொரு சின்ன கருத்து, திரும்பவும் மிக நிச்சயமாக மோடி 3வது முறை தலைமை அமைச்சராக பொறுப்பேற்க போகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியை ஆதரித்தால் அதிர்ச்சி அடைவதற்கு ஏதுமில்லை, இதுதான் அரசியல். ஓகே, திரு ஐயநாதன், உங்களுடைய இறுதி கருத்து சுருக்குமா? அதிமுகவினுடைய பலவீனத்திலிருந்து அக்கட்சி மீட்கப்பட வேண்டும் என்பது அந்த தொண்டர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஏன்னா ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருக்குது. ஆனால் அந்த கூட்டு அந்த கட்சியினுடைய தேவையை கருதி அந்த தலைவர்களால் தொண்டர்களால் முன்னெடுக்கப்படுமா அல்லது வெளியில் இருக்கக்கூடிய சக்தியால் ஒத்தப்பட்டு வருமா அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியம். அது எப்படி நடக்குதுன்றதை பார்ப்போம். ஓகே, திரு நாஞ்சில் சம்பத், உங்களுடைய இறுதி பார்வை. ஜெயலலிதாவினுடைய வீட்டிற்கு எதிரில் போயஸ் கார்டனில் சசிகலா அம்மையார் குடியேறிவிட்டார். அதிமுக உறுப்பினர் படிவத்தை இன்றைக்கு சசிகலாவின் தரப்பில் நாடு முழுக்க விநியோகிக்கப்படுகிறது. எந்த பத்திரிகையும் தொலைக்காட்சியையும் அதை அம்பலப்படுத்தவில்லை. அந்த கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதில் சசிகலா இன்னும் உறுதியாக இருக்கிறார். யாருக்கு முதலமைச்சர் முடியை சூட்டி மகிழ்ந்தாரோ
அவரை கட்சியை விட்டு நீக்கியதற்கு பிறகு அந்த எடப்பாடிக்கு எதிராக கூட ஒரு வார்த்தை இதுவரைக்கும் அவர் சொல்லவில்லை. அதிமுகவில் இருக்கிற அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதே அவருடைய லட்சியமாக இருக்கிறது. பரப்பன அக்ரஹாரத்திலிருந்து புறப்பட்டு லட்சக்கணக்கான மக்களினுடைய வரவேற்பை பெற்று அவர் சென்னைக்கு வந்த பொழுது சட்டமன்ற தேர்தலுக்கான நேரம் நெருங்கிவிட்ட நிலையில் அதிமுகவில் தனக்கு இடமில்லை என்ற நிலையில் கூட அதிமுகவுக்கு எதிராக ஒரு வார்த்தை அவர் சொல்லவில்லை. ஆகவே அதிமுக தொண்டர்கள் மட்டத்தில் சசிகலா தலைமை ஏற்றால் மட்டும்தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும். இல்லாவிட்டால் அவர் அடையாளம் காட்டுகிறவர் தலைமையில் தான் இந்த கட்சி இயங்க வேண்டும் என்று தொண்டர்கள் மத்தியில் ஒரு முடிவை அவர்களாகவே எடுத்துக்கொண்டார்கள். ஆகவே 4ஆம் தேதிக்கு பிறகு புதுக்கோட்டை செல்வம் சொன்னதை போல ஒன்றிணைக்க சொல்றீங்க. நன்றி சார். திரு கண்ணன், உங்களுடைய இறுதி பார்வை சுருக்கமா. இருக்கிற அதிமுகவில் போய் நாங்கள் இணைந்து கொள்கிறோம்ங்கிறதல்ல எங்களுடைய நோக்கம். பழனிசாமி இல்லாத இயக்கத்தில், பச்சோந்திகள் இல்லாத இயக்கத்தில், பச்சை துரோகிகள் போன்ற உதயகுமார்கள் இல்லாத இயக்கத்தில் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொண்டர்களின் தலைவரை தேர்ந்தெடுக்கிற ஒரு இயக்கமாக மீண்டும் அதிமுகவை மாற்றி அந்த அதிமுகவிற்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையேற்று ஒன்றிணைந்த அதிமுகவாக, ஒருங்கிணைந்த அதிமுகவாக, ஒற்றுமைப்படுத்தப்பட்ட அதிமுகவாக உருவாக்குவதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் இந்த தேர்தலில் ஒற்றையில் நின்றிருக்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுகவை விட்டு வெளியேறி வந்த போது இரட்டைலைங்கிற சுயேட்சை சின்னத்துல போட்டியிட்டு தான் வெற்றி பெற்று கட்சியில ஆட்சியில வந்தாரு. அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அதிமுக விட்டு வெளியேற்றும் போது சேவலுங்கிற சுயேட்சை சின்னத்துல போட்டியிட்டு தான் இந்த கட்சியவும் ஆட்சியவும் கைப்பற்றினாங்க. அதே போல நின்று வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் வெற்றி என்பது நாளைக்கு சட்டமன்றத்திற்கும் அதிமுகவை கைப்பற்றுவதற்கும் உதவும் என்பதில் மாற்றமில்லை, மாற்று கருத்தில்லை. திரு செல்வம், உங்களுடைய இறுதி கருத்து சுருக்கமா. நான் அரசியலை விட்டே ஒதுங்கிக்கிறேன்னு வீட்டுல போய் குப்புறப்படுத்திக்கிட்டவர் சசிகலா. வரமாட்டேன், அரசியல் ஒதுங்கிக்கிறேன். அதாவது அமைய போகிற 18வது நாடாளுமன்றத்திற்கு மீண்டும் 3வது முறையாக பிரதமராக மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் வேர் பரப்பி இருக்கிறது, விழுதுகளை விட்டு கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் 2026 பாரதிய ஜனதா கட்சிக்கும் யாருக்கும் போட்டி என்பதுதான் இருக்குமே தவிர எதிர்வரிசையில அதிமுக இருக்கா, அந்த கட்சி இருக்கா, இந்த கட்சி இருக்காங்கிறதுல கவலைப்படக்கூடிய இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை அடுத்து 2026 ஆட்சி அதிகாரத்தை நோக்கி அண்ணாமலை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஓகே, ஜூன் 4 அப்படின்றது மத்தியில யாருக்கு அரியணை அப்படின்றதுல தலைவிதி மாற்றுறது மட்டும் இல்ல, அதிமுகவினுடைய கணக்கை கூட மாற்றி அமைக்குங்கிற அனுமானங்கள்லாம் இருக்கிறத பார்க்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு கேள்வி களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.